இன்றைக்கி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஊப்ஸ் கான்செப்ட் இதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நம்மளால் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி கால் பண்ணுறது, அது எப்படி ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது, டெஸ்ட் கேசஸ் இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எப்படி அப்ளை பண்ணி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட வேணால் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஜஸ்ட் நாட் ரிலேட்டட் டு பைத்தன் மட்டும் இல்லை, இட் இஸ் ரிலேட்டட் டு தட் ஆஃப் ஜாவா. எனி அதர் ஊப்ஸ் லாங்குவேஜில் எல்லாமே வந்து இதை காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸை நீங்கள் பைத்தனில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, நம்ம பயாலஜி லெசன்ஸில் வந்து தெரிஞ்சிருப்போம். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம ஒரு பேரண்ட் இருந்து ஒரு சைல்டுக்கு பார்த்திங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டிஎன்ஏ மூலியமாக. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது வந்து ஜெனட்டிக்கலாக நடக்கிறது பேர் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே பேரண்ட் அண்ட் சைல்டு ஒரு சைடில் பயாலஜியில் இருக்கிற மாதிரி பைத்தனில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ். இப்போ பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம வேணுங்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும் சைல்டு கிளாஸ்க்குள்ளே, ஆனால் வந்து பயாலஜியில் நடக்காது. ஸோ இது ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் இன்ஹெரிட்டன்ஸில். இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து என்னால் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா இது பேர் வந்து நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதே எனக்கு ஒரு பேரண்ட்டுக்கு போல் மல்டிபிள் பேரண்ட் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு பேரண்ட் கிளாஸஸ் வந்து தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், தேவையான அட்ரிபியூட்ஸ் அண்ட் தேவையான மெத்தட்ஸை வந்து கால் பண்ணி நம்மளோட சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இதில் சைல்டு கிளாஸில் வேணுங்கிற மாடிஃபிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும். பேரண்ட் கிளாஸில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் நம்ம பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ இட் ரிமைன்ஸ் செக்யூர்ட் அண்ட் இன்டாக்ட். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன, இன்னிட்னா என்ன, செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறோம். அகெயின் கிளாஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸுங்கிறது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சோன்னா அது பேர் கிளாஸ். அகெயின் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் எப்படின்னா, இப்போ ஒரு 4 கால் இருந்து வால் இருந்து அதனால் குலைக்க முடியும் அப்படின்னா அது நாய். இதே 4 கால் இருந்து ஒரு வால் இருந்து மியான்னு சொல்ல முடியும்னா அது பூனை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செப்பரேட் கிளாஸஸாக டிஃபைன் பண்ண முடியும். இந்த கிளாஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து கொண்டு போய் நம்ம ஒரு பெரிய கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். இல்லை வந்து இது வந்து ஒரு மாடியூலாக கூட டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து ஓகே. அடுத்து இன்னிட் கீவேர்டு. இப்போ டாகுக்குன்னு ஒரு இன்னிட் கீவேர்டுனா அப்படின்னா அதோட டிஃபால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால் குலைக்க முடியும், ஓட முடியும், கடிக்க முடியும். ஆனால் இதோட யூனிக்கான விஷயம் என்னென்னா குலைக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு டிஃபால்ட்டான சில ஆட்ரிபியூட்ஸை கொண்டு வந்து ஒரு கிளாஸில் உட்கார்றது பேர் இன்னிட் மெத்தட்னே சொல்லுவோம். அடுத்து செல்ஃப் கீவேர்டு. ஒரு செல்ஃபுங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம இன்னிட்டில் கால் பண்ணுற எல்லா ஆட்ரிபியூட்ஸையும், இன்னிட்டுங்கிறது டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ், இந்த டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸை ஒரு சிங்கிள் வேர்டில் எல்லாத்தையும் கால் பண்ணோம்னா நம்ம செல்ஃப்ன்ற ஒரு கீ பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணிப்போம். இதுதான் வந்து இதோட யூசேஜ். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த வீடியோ வந்திருக்கும். ஒரு கிளாஸை உருவாக்கலாம். வேறஸ் நம்ம வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட்டிங்க பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸு ஓகே லெட் மீ அஸ்யூம் வெஹிக்கிளுங்கிற ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஓகே, அதில் அந்த வெஹிக்கிளில் வந்து டிஃபால்ட்டான பேராமீட்டர்ஸ் என்ன கொடுக்குறேன்னா செல்ஃபு, வீல்ஸு, ஆல்சோ வீல்ஸ், ஃபியூவல் டைப், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டான ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த வெஹிக்கிளுக்கு டிஃபால்ட் பேராமீட்டர். ஓகே, இப்போ நான் செல்ஃப் டாட் வீல்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு வீல்ஸ் செல்ஃப் டாட் விண்டோஸ் ஈக்குவல் டு விண்டோஸ் செல்ஃப் டாட் ஃபியூல் டைப். ஓகே, இப்போ இந்த எல்லா வெஹிக்கிளோட மெயின் பர்பஸ் என்ன, ஒன்று வந்து அதை வந்து ஓடணும். சரிங்களா, அதுக்கப்புறம் மைலேஜ்
இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம இனிஷியலாக எடுத்துக்கணும், ஏன்னா தெரிஞ்சுக்கிறது மட்டும். இப்போ வந்து கெட் வெஹிக்கிள் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து உள்ளே டிஃபைன் பண்ணுறேன். இது செல்ஃபுங்கிற கீவேர்டு உள்ளே எடுத்துக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன், என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன், ஏன்னா இன்ஃபோ தான் நமக்கு தேவை. ஸோ நம்பர் ஆஃப் வீல்ஸ் cell dot wheels, number of windows cell dot windows, அப்புறம் number of என்ன பண்ணுறேன் fuel type, இது வந்து நான் செல்ஃப் டாட் ஃபியூல் டைப் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அதாவது ஒரு வெஹிக்கிள் கிளாஸை நான் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன்னா அந்த வெஹிக்கிளுக்கான டிஃபால்ட்டான என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், எனக்கு இந்த வெஹிக்கிள் இன்ஃபோவை பற்றி கொடு அப்படின்னு நான் வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக கேட்டேன்னா எனக்கு அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சரியா, ஒன்லி ஒன் பேரண்ட் கிளாஸ். இப்போ நான் இந்த பேரண்ட் கிளாஸ் எப்படி கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், இப்போ நான் காருங்கிற ஒரு கிளாஸை கூப்பிட்றேன். இது எந்த பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணணும். சரிங்களா, இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெஹிக்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக் உண்டு, அதே மாதிரி காருக்குன்னு செப்பரேட் கேரக்டரிஸ்டிக் உண்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் டிஃபைன் இன்னட், இந்த இடத்துல வந்து வழக்கம் போல் செல்ஃப், இந்த செல்ஃபுங்கிறது பெர்டனிங் டு காரோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, இதில் வந்து நான் வெஹிக்கிளோட ஆட்ரிபியூட்ஸையும் நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வந்து வச்சுட்டு மாடல் இயர் டிரைவ், நான் ரியர் வீல் டிரைவ் அப்படின்னு சும்மா ஒன்று கொடுக்கணும். நான் சூப்பர், அதாவது இந்த இன்னிட் கிளாஸ்க்குள்ளே, ஏன்னா இந்த கார் வந்து இந்த வெஹிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணோம், அதனால தான் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பர், அதுக்கப்புறம் இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். நைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபைன் கெட் கார் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் செல்ஃப் டாட்டு காரோட மேக் என்ன, மேக்கர், அதே மாதிரி காரோட இயர், எந்த இயர் மாடல்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் செல்ஃப் ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு வச்சுப்போம், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கெட் கார் இன்ஃபோ, இங்கே வந்து செல்ஃபை கால் பண்ணிவிட்டு நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எஸ் ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணி கார் டீட்டெயில்ஸ். ஸோ மேக், I'll say cell.make, cell.here, again I'll call the car automatic, cell.is automatic அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் நைஸ். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம ரெண்டு விதமான கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பேரண்ட் கிளாஸு, இது வந்து சைல்ட் கிளாஸ். ஓகேங்களா, இந்த சைல்ட் கிளாஸில் இந்த சைல்ட் கிளாஸ் காருங்கிறது வெஹிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீல்ஸ், விண்டோஸ், ஃபியூல் டைப்ஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ப்ளஸ்ஸு இதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது, இந்த காரோட மேக் மாடல் இயர் அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் உள்ளே இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த சூப்பருங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் மல்டிபிள் பேரண்ட் கிளாஸஸ், இப்போ வெஹிக்கிள் மாதிரியே வேறு பேரண்ட் கிளாஸஸ் நீங்கள் வந்து போனீங்கன்னா இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கான பேரண்ட் கிளாஸான நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணிட்டோம், இந்த வெஹிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஸோ இது சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த காருக்கான ஆட்ரிபியூட்ஸை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இங்கே புது இன்ஃபர்மேஷனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் கார் எக்ஸிபிட் பண்ணணும், மெத்தட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் வெஹிக்கிள் கிளாஸ் எக்ஸிபிட் இன்ஹெரிட் பண்ணணும். இதுதான் நம்ம டெஸ்ட் கேஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், car1 is equal to
கார் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வீல்ஸ் எத்தனை இருக்குது, விண்டோஸ் எத்தனை இருக்குது, ஃபியூல் டைப் என்னென்ன, மேக்கு மாடல் இயர் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இனிஷியலாக வீல்ஸ் வந்து 4 வீல் இருக்குது, விண்டோ 4 விண்டோ இருக்குது. ஃபியூல் டைப் வந்து நான் வந்து டீசல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேக்கு நான் வந்து எனக்கு டொயோட்டா ரொம்ப பிடிக்கும் மாடல். ஸோ நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறது 2024 மாடல் எடுத்துக்கிறேன். நான் கேம்ரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மாடல் வந்து கேம்ரி. நான் இந்த இடத்துல வந்து இயர் வந்து 2024 இயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஆட்டோமேட்டிக். இந்த இடத்துல வந்து எனக்கு எஸ்ன்னு சும்மா கொடுக்குறேன். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல வந்து மேபி நான் பூலியன் கூட பாஸ் பண்ணலாம். ட்ரூ. ஸோ லெட் மீ. ஓகே, இதில் ஒரு மேஜரான மெத்தட்னா எப்போல்லாம் நம்ம சூப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணணுமோ ஆல் இஸ் ஒமிட் செல்ஃப் கீவேர்ட். பிகாஸ் அதுவே செல்ஃப் டிஃபைன்டு தான். சூப்பருங்கிறது ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்குது. அதில் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் இருக்காது. அதனால் செல்ஃபுங்கிற கீவேர்டு வந்து இங்கே தேவையே கிடையாது. அடுத்து இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய அடுத்த 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள். இப்போ வந்து கார் 1. இப்போ வந்து வெஹிக்கிளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? கெட் வெஹிக்கிள் இன்ஃபோ. இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்கணும். சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன், கார் 1 டாட் கெட் வெஹிக்கிள். இது வந்து கார் இன்ஃபோ. கார் இன்ஃபர்மேஷன்னா இது வந்து கார் கிளாஸுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ முதல்ல இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. அடுத்து பிரிண்ட்டு வெஹிக்கிள் கிளாஸ் மெத்தட் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கார் 1 டாட் கெட் வெஹிக்கிள் இன்ஃபோ. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கார் 1க்குள்ளே இருக்க மெத்தட் என்ன, கெட் கார் இன்ஃபோ. அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியுது. ப்ளஸ் அந்த வெஹிக்கிளுக்கான மெத்தட், அதாவது வெஹிக்கிளுக்கான மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அதையும் என்னால் கால் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நான் வந்து சைல்ட் கிளாஸுங்கிறது காரு, வெஹிக்கிளுங்கிற ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஒரு எக்ஸசைஸ் மூலியமாக பார்க்கணும். இப்போ நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா அந்த கற்றுக்கிட்டதும் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். லைக் நீங்கள் கூகுள் கொலாப் யூஸ் பண்ணலாம், விஎஸ் கோட் யூஸ் பண்ணலாம், டிஃபால்ட் பைத்தன் ஐடியை யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது விஎஸ் கோட். கண்டிப்பாக நீங்கள் கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான டுட்டோரியல்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் அதை பற்றி போடுறேன். பட் ட்ரை திஸ் கோட். இந்த இடத்துல ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் அ பேஸ் கிளாஸ் கால்ட் பர்சன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் பர்சன். ஓகே. மைட் பி மார்க் டவுன். இங்கே பாருங்கள், மார்க் டவுன் இருக்குது. இந்த நம்ம கோடாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. கிளாஸ் பர்சன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஆட்ரிபியூட்ஸ் என்ன கொடுக்கணும், நேம் அண்ட் ஏஜ் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், அதாவது பர்சன் கிளாஸுக்கான இன்ஹெரிட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து கொடுக்குறேன். அது நேம், அவரோட ஏஜ். ஓகே. இப்போ செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜும் கொடுத்துறோம். ஓகே. கெட் இன்ஃபோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல செல்ஃபை நான் கால் பண்ணிக்கிறேன். லெட் மீ சே ரிட்டர்ன் first string name of person. I'll say self.name, name of, I'll print self.h. ஓகே. அடுத்து இன்னொரு சப் கிளாஸ் வந்து உருவாக்கணும். ஓகே. இது வந்து பேரண்ட் கிளாஸ், இது வந்து பேரண்ட் கிளாஸ். நான் இது வந்து சைல்ட் கிளாஸ் 1 கொடுப்பேன். சைல்ட் கிளாஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸை உருவாக்குறேன். இங்கே சப் கிளாஸாக எது இன்ஹெரிட் பண்ண போகுதுன்னா பர்சன் அப்படிங்கிறது இன்ஹெரிட் பண்ண போகுது. இந்த இடத்துல வந்து நான் பேரண்ட் கிளாஸோட நேம் அண்ட் ஏஜ் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட் ஐடி, மேஜர் என்ன. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் மேஜர், இதோட கேரக்டரிஸ்டிக். இந்த இடத்துல வந்து நான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். சூப்பர் கீவேர்டு ஏன் யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருக்குது. ஸோ நான் இன்னிட் கொடுத்துட்றேன். இந்த ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்து போட்டால் போதும். அகெயின் நம்ம சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணால் உள்ளே வந்து செல்ஃப் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அகெயின் செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஐடி, செல்ஃப் டாட் மேஜர் ஈக்குவல் டு மேஜர். ஓகே, நைஸ். இப்போ ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. மெத்தட்
get student info. இப்போ வந்து நான் ஒரு மெத்தட் get student info அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை கால் பண்ணுறேன்னா இதில் இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் என்னால் வந்து நெட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஸ்டூடெண்ட் ஐடி டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, அதே மாதிரி வந்து மேஜர் in self dot major. Okay, அடுத்த எக்ஸசைஸ் என்ன, create another subclass called professor that inherits person. அதே பர்சன் வந்து மறுபடியும் அது இன்ஹெரிட் பண்ண போகுது attributes and employee IDs and அதோட எம்ப்ளாயி ஐடி என்ன, டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லணும். ஓகே, தட்ஸ் நைஸ். இது வந்து சைல்ட் கிளாஸ் 2 நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் ப்ரொஃபஸர். இது வந்து எதை இன்ஹெரிட் பண்ண போகுதுன்னா பர்சன் அப்படிங்கிற மெயின் கிளாஸை வந்து ஒரு பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும். டிஃபைன் init முதல்ல பேரண்ட் கிளாஸுக்கான ஆட்ரிபியூட்ஸை தூக்கி உள்ளே போட்டுட்டு முதல்ல செல்ஃபை பேரண்ட் கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ், அப்புறம் ப்ரொஃபஸருக்கான ஆட்ரிபியூட்ஸ் வச்சு எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் டிபார்ட்மெண்ட். பேரண்ட்டை தான் இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து சூப்பர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே வந்து இன்னிட்டை கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து நேம் ஏஜ் உள்ள கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி செல்ஃப் டாட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஏன் ஓகே, ஏன்னா இங்கே நம்ம ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது கிளாஸ் ப்ரொஃபஸர் இன்ஃபோ அப்படிங்கிற மெத்தட் கொடுப்போம். ரைட், ப்ரொஃபஸர் இன்ஃபோ. அப்புறம் இங்கே வந்து செல்ஃப்ன்ற கீபோர்டு எடுத்துடுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு ப்ரொஃபஸர் டீட்டெயில் எம்ப்ளாயி ஐடி செல்ஃப் டாட் எம்ப்ளாயி ஐடி, அடுத்து மேஜர் டிபார்ட்மெண்ட் செல்ஃப் டாட் டிபார்ட்மெண்ட். இப்போ இதை நான் செக் பண்ணணும். ஒரு சாம்பிள் எடுத்து மார்க் டவுன் வேணால் நான் கோடு எடுத்துகிட்டு இது கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஃபங்க்ஷன், ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் சேம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் மெத்தட் which is student dot get student info. மெயின் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா person class method in student class. அப்போ இந்த இடத்துல get student info போல get info இருக்கும், ஏன்னா நம்ம get info கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஓகே, நைஸ். ஓகே, இங்கே அன்ஸ்டாக் பண்ண வந்துட்டேன். ஸோ அன்ஸ்டாக் பண்ணால் தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும், இல்லைனா மெமரி லொக்கேஷன் தான் காட்டும். ஸோ நமக்கு ரெண்டுத்துக்கான அவுட்புட்டும் கிடச்சிச்சு. அதாவது ஸ்டூடெண்ட் கிளாஸ் மெத்தட், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு, ஸ்டூடெண்ட் ஐடி வந்திருக்கு, அதோட மேஜரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துருச்சு. ஓகே, அடுத்து பர்சன் கிளாஸோட மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் டு செக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்காது. சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ப்ரொஃபஸர், so I'll say professor, here I'll use professor class. ஜஸ்ட் ஒரு கேப் வேணுங்க, நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். கெட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து கெட் ப்ரொஃபஸர் இன்ஃபோ தான் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே தெரியுது. நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ் இருக்க ப்ராப்பர்ட்டியை சைல்ட் கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு புது கிளாஸ் உருவாக்க போகிறேன். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ், ஸ்டூடெண்ட் கிளாஸும் ப்ரொஃபஸர் கிளாஸ், இந்த ரெண்டு கிளாஸையும் வந்து நான் இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஸோ மல்டிபிள் கிளாஸஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். அதில் வந்து என்ன ஆட்ரிபியூட் டிஃபைன் பண்ண போகிறேன், டீச்சிங் அசிஸ்டிங் அவர்ஸு, அதுக்கப்புறம் புது இன்ஃபர்மேஷன்னா கெட்டு டீச்சிங் அசிஸ்டன்ஸ் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ நான் மேலே இருக்கிறத மறுபடியும் காப்பி பண்ணி போட்டுட்டேன். புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் which is called this. இது கூட தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸு
டிஏ ஆர்ஏ கொடுக்குறேன். இது வந்து 2 ஸ்டூடெண்ட் கிளாஸு அப்புறம் ப்ரொஃபஸர் கிளாஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ டிஃபைன் init. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்க முதல்ல வந்து செல்ஃப், இந்த செல்ஃப் வந்து pertaining to டீச்சிங் அசிஸ்டன்ட். அப்புறம் ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்க எல்லாமே நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் கிளாஸ் மேஜர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். ஸ்டூடெண்ட் ரீடிங் மேஜர்லாம் கொண்டு வந்துட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ப்ரொஃபஸரோடது. ஸோ ப்ரொஃபஸரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன, எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நான் இதை கொண்டு வந்துடுறேன், எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட். அடுத்து நான் கொண்டு வர போகிறது டீச்சிங் அசிஸ்டன்ட். ஸோ நான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீச்சிங் அசிஸ்டன்ட் ஹவர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் டாட் நெட். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக செல்ஃபை வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம சூப்பர்னு யூஸ் பண்ண முடியல. ஏன்னா சூப்பர்னால் கண்டிப்பாக ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் மேலே இருந்துச்சுன்னா சூப்பர்னு கால் பண்ணணும். பட்டு இப்போ நம்ம இங்கே 2 கிளாஸஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ நீ இப்போ எந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுற, எந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுற அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் இது எல்லாமே ஸ்டூடெண்ட் கிளாஸோடது. ஸோ மென்ஷன் இட் ஹியர். அகெயின் மென்ஷன் ப்ரொஃபஸர். வித்தின் தட் ப்ரொஃபஸர் கிளாஸ் நான் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இங்கே இருந்து எடுத்து வந்து அங்கே போட்டுருலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே செல்ஃப் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் சிங்கிள் பேரண்ட் கிளாஸ்லேயும் இதை ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக இதுவும் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் சூப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் கொடுக்குது. ஓகே, திஸ் இஸ் நைஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னும் லெஃப்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா டிஏ ஹவர்ஸ் மட்டும்தான். டீச்சிங் அசிஸ்டன்ட் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஏ ஹவர்ஸ்னு கொடுத்துறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்டான்ஷியேட் a subject called student, professor, teaching assistant and call their methods to display their information. ஸோ இவன் என்ன சொல்கிறான், get TA info கொடுக்குறோம். ஓகே, TA info which will take keyword as self. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ரிட்டர்ன் இந்த கெட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது எனக்கு, ஏன்னா நமக்கு தேவையான என்னென்னா பிரிண்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் கெட் TA info that prints all out information. ஸோ நான் வந்து செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் டாட் கெட் இன்ஃபோ, இந்த செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் டாட் கெட் இன்ஃபோனா இங்கே இருக்கிறதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் எல்லாமே அது கொடுத்தோம். இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ப்ரொஃபஸர் இன்ஃபோங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த 2தோட மெத்தடை வந்து இங்கே கொடுத்துட்டு அது போக எனக்கு செல்ஃப் டாட் டிஏ ஹவர்ஸ் கொடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஓகே, பர்சன் கொடுத்துட்டோம், செல்ஃப் கொடுப்போம். ஓகே, வேறு எங்கே பர்சன் செக்லஸ் டு செல்ஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், இங்கே செல்ஃப் கீவர்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ டீச்சிங் அசிஸ்டன்ட் இருக்கணும் இதை. ஓகே, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இடத்துல வந்து சூப்பர் யூஸ் பண்ணுறப்போல டேரெக்டாக வந்து பர்சன் கிளாஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தி எரர் ரேட்ஸ் வந்து ஈஸியாக குறைக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த எக்ஸசைஸ் முடிச்ச முடியும் நீங்கள் தனியாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நிறையா எரர்ஸ் என்கவுண்டர் ஆகும். ஸோ ட்ரை டு ஃபிகர் இட் ஆன் யுவர் ஓன். சிம்பிளாக சூப்பர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா செல்ஃப் அது ஒன்று, கிளாஸோட நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல செல்ஃப் யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் மென்ஷன் பண்ணிங்கன்னா செல்ஃப் யூஸ் பண்ணாதீங்க, இது ஒரு மேஜரான எரர். அதே மாதிரி மல்டிபிள் கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கிளாஸோட நேமே மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா உங்களுக்கு எரர் ரேட் குறைஞ்சிடும். ஓகே, let's meet in the next video. Thank you. Have a nice day. Bye-bye.